செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் ஆரவாரமாய் என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இதை பொதுப்பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். அருமையான பாடல், மிகவும் ரம்யமாக இருக்கும். தான 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 தந்த தான 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 தந்த தான 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 தந்த தன தான ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழி வேலை போல் முழங்கி அடர்வார்கள். ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழி வேலை போல் முழங்கி அடர்வார்கள். ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான். ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான். வீரமான சூரி கொண்டு நேரை நேரை பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது. வீரமான சூரி கொண்டு நேரை நேரை பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழும்போது. வீடு வாசலான பெண்டின் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வது இது கண்டு வருவாயே. வீடு வாசலான பெண்டின் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வர் இது கண்டு வருவாயே. வீரமான சூரி கொண்டு நேரை நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுபோது. வீடு வாசலான பெண்டின் ஆசையான மாதர் வந்து மேலே வீழ்வர் இது கண்டு வருவாயே. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர் பாலிலே இருந்த மகமாயி. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர் பாலிலே இருந்த மகமாயி. நாடி ஓடி வார அன்பர் காணவேன புகழ்ந்து நாளுமே புகன்ற வரைமாது. நாடியோடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து நாளுமே புகன்ற வரைமாது. நாரி வீரி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர் பாலிலே இருந்த மகமாயி. நாடி ஓடி வார அன்பர் காணவேன புகழ்ந்து நாளுமே புகன்ற வரைமாது. நீரின் மேதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனான தோற்குழந்தை பெருமாளே.
நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குடந்தை பெருமாளே. நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வுமைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா. நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆடம்பர வாழ்க்கைகளை நடத்தி வந்த நாளிலே யமனுடைய தூதர்கள் ஓடி வந்து ஆழிவேளை போல் முழங்கி அடர்வார்கள். சமுத்திரத்தின் அலைகளைப் போல பேரொளியை செய்து என்னை நெருங்கி வருத்துவார்கள். இந்த யமதூதர்கள் வருத்துவது உடலுக்கு தெரியும். ஆன்மா அதை எடுக்கப் போகிறோம் என்பது அந்த யமதூதர்கள் வந்தால் அந்த உடல் அவ்வளவு பாடுபடுமா. அதைத்தான் இதிலே கூறுகிறார். அது அன்றி முருகர் ஆட்கொள்ளும் பொழுது இந்த யமவேதனை அந்த ஆன்மாக்களுக்கு இருக்காது. ஆகவேதான் நாம் இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும். அந்த வழியை விவரிக்க முடியாது. இந்த உணர்வுகளைப் போல் கற்கண்டு திதிக்கும் என்று சொன்னாலும் இனிப்பை சாப்பிட்டு பார்த்தால்தான் தெரியும். அதுபோல் இந்த வழியை உணர முடியாது. மற்றொருவருக்கு அதை சொல்லவும் முடியாது. ஆகையால் இதை ஞானிகள் இப்படி இருக்கும் என்று உணர்ந்து அதை கூறியிருக்கிறார்கள். அதிலே நமது அருணகிரிநாதரும் ஒருவர். ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து என் உடலிலே கோபத்துடன் ஊசியை குத்தி நுழைப்பார்கள். அந்த வேர் துளிகள் நம் உடலில் உள்ள ரோமங்களில் உண்டான மயிர்கால்கள் உண்டான சிறு சிறு துவாரங்களிலே ஊசிகளை வைத்து குத்துவார்களாம் பாபம் செய்தவர்களுக்கு. அதை இதிலே குறிப்பிடுகிறார். ஆலை மீதிலே கரும்பு எனவேதான் ஆலையில் நசுக்கப்படும் கரும்பு என்று சொல்லும்படி என்னுடைய உடலை கசக்கி வீரமான சூரி கொண்டு நேரையே பிளந்து வீசுவார்கள். வீரம் பொருந்திய சூரி கத்தியை கொண்டு வந்து உடலை நேர் பாதியாக பிளந்து எறிவார்கள். இந்த சூஷ்ம உடல் பூத உடல் என்று கூறுவார்கள். அதை பிளந்து யமதூதர்கள் எறிவார்களாம். பிளந்து எறிவார்கள். அந்த சூரிக்கத்தி என்பது எந்த பகுதியில் தொட்டாலும் வெட்டிவிடும். அதுதான் அந்த சூரிக்கத்தியோட. நம் வீட்டிலே நறுக்கக்கூடிய காய்கறி கத்தி எல்லாம் எந்த இடத்திலே நறுக்கிறோமோ அதைத்தான் வெட்டும். ஆனால் இந்த சூரிக்கத்தி என்பது எந்த இடத்தில் பட்டாலும் வெட்டிவிடும். ஆகையால் இந்த சூரிக்கத்தியை கொண்டு வந்து உடலை நேர் பாதியாக பிளந்து விடுவார்களாம். கூகுவென்று அழுபோது இந்த மரண வேதனையை நான் படுக்கையிலிருந்து இந்த மரண வேதனையை படுக்கையிலே நாம் இந்த மரண வேதனையை படுகிறோம்.
மரண வேதனை படுகிறோம். வீட்டிலுள்ளோர் கூகு என அழுது கொண்டிருக்கும் பொழுது வீடு வாசலான பெண்டிர் ஆசையான மாதர் வந்து, வீடு வாசலில் உள்ள மாதர்களும் என் மீது இந்த உடல் மீது அன்பு வைத்த மாதர்களும் வந்து, உறவினர்களும் மற்ற பெண்களும் மனதிற்குள் அவர்கள் எண்ணங்கள் இருக்கலாம். அவர்களும் என் மீது அன்பு வைத்த மாதர்களும் வந்து மேலே விழுந்து ஈது கண்டு வருவாயே, என் உடல் மீது வீழ்வார்கள், பிறடுவார்கள். இந்த கோலத்தை கண்டு முருகா நீ வந்து அருள் புரிவாயாக என்கிறார் அருணகிரிநாதர். நாரி வீரி சூரி அம்பை வேத வேதமே புகழ்ந்த தேவி வீரமுள்ளவள், அச்சத்தை தருபவள் அம்பிகை, எல்லா வேதங்களும் புகழ்கின்ற நாதர்பாலிலே இருந்த மகமாயி, தலைவராம் சிவபெருமானின் இடது பாகத்தில் இருக்கும் ஆதியாம் அன்னை பார்வதி, நாடி ஓடி வார அன்பு காண வேணதே புகழ்ந்து, தன்னை விரும்பி ஓடி வருகின்ற அன்பர்கள் கண்டு நிரம்பவே புகழ்ந்து, வேணதே வேண்டுமதே என்பதை வேணதே வேண்டிய வரைக்கும் அவர்களை புகழ்ந்து, நிரம்பவே புகழ்ந்து, நாளுமே புகழ்ன்ற வரைமாது, தினந்தோறும் துதித்த மலைமகள், நீரின் மீதிலே இருந்த நீலி, பார்க்கடலில் பள்ளி கொண்ட நீல நிற திருமாலின் அம்சமான விஷ்ணு சக்தி, சூழி வாழ்வு அமைந்த சூளம் ஏந்தியவள் ஆகிய உமைக்கு செல்வமாக அமைந்த மைந்தனே முருகா, நீப மாலையே புனைந்த குமரேசா, கடப்ப மலர் மாலையே சூடியுள்ள குமரேசனே, நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீல நிறத்துடன் மாறுவேடம் புனைந்து ஓடி வந்த சூரனை துண்டம் துண்டமாக பிளந்த நீதனானதோர் குடந்தை பெருமாளே, நியாயமூர்த்தியான ஒப்பற்ற பாலசுப்பிரமணிய பெருமாளே என்று இதிலே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். ஆரவாரமாயிருந்து ஏமதூதர் ஓடி வந்து ஆழி வேலை போல் முழங்கி அடர்வார்கள், ஆகமீதிலே சிவந்து ஊசிதானுமே நுழைந்து ஆலை மீதிலே கரும்பு எனவேதான், வீரமான சூரி கொண்டு நேரையே பிளந்து வீசுவார்கள் கூகுவென்று அழுப்போது, வீடு வாசலான பெண்டி ராசையான மாதர் வந்து மேலே வீழ்வர் இது கண்டு வருவாயே, நாரி வீதி சூரியம்பை வேத வேதமே புகழ்ந்த நாதர்பாலிலே இருந்த மகமாயி, நாடியோடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து, நாடி ஓடி வார அன்பர் காணவேனதே புகழ்ந்து, நாளுமே புகன்ற வரைமாது, நீரின் மீதிலே இருந்த நீலி சூழி வாழ்வு மைந்த நீபமாலையே புனைந்த குமரேசா, நீலனாக ஓடி வந்த சூரை வேறு வேறு கண்ட நீதனானதோர் குழந்தை பெருமாளே, நீதனான ஓர் குழந்தை பெருமாளே, நீதனானதோர் குழந்தை பெருமாளே,
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.